Hi friends, I am teaching about man in the middle attack, how to perform in our virtual machine system like methods are ARP spoofing. Let's back on our video. ஓகே, நான் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் மேன் இந்த மிடில் அட்டாக்கை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வந்து நெட்வொர்க் பெனட்ரேஷன் டெஸ்டிங்னா எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கிறேன்னா அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு வச்சிட்டிங்கன்னா என்ன மாதிரி அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் க்ளவுடில் வந்து நான் வந்து மைக்ரோசாஃப்டோட ஒன்றை யூஸ் பண்ணுறேன், நான் க்ளவுடில் போட்டு வச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி டொமைனில் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி முதல்ல நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து யூஸ் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் நான் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேன் இந்த மிடில் அட்டாக் பண்ண போகிறோம். அப்போ போயிட்டு அதில் வந்து என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம், மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னா ஏஆர்பி ஸ்பூஃபிங் மெத்தடை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன்னு வாங்க போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏஆர்பி ஸ்பூஃபிங் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். அங்கே நான் சைடில் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே, சாரி, விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்கு மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து லைக் இஜெட் செக்யூரிட்டியோட லைக் ஜெயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஜெட் செக்யூரிட்டின்னு நம்மளோட அஃபிஷியலாக அவர் இருக்காப்ல யூடியூப்ல. அவரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவரோட காலினெக்ஸ் கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் காலினெக்ஸ் அஃபிஷியல் வெர்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைக் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ 3 ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஸ்பூஃபிங்க்கு பேசிக்காக வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றேன். வந்து காலியை ஓப்பன் பண்ண வைக்கிறேன். ஓகே, நான் அட்வான்ஸ் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ரெண்டில் எது வேணால் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மேன் இந்த மிடில்னா என்ன அப்படின்றத நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன். ஓகே, மேன் இன் த மிடில்னா என்னன்னா ஒரு அட்டாக் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா இந்த ஏஆர்பி ஸ்கூப்பிங் வந்து மெயினா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு ஐஎஸ்பிட்ட இருந்து ரவுட்டருக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வருது. ஓகேவா? இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து நீங்க அக்சஸ் பண்றீங்கன்னா லைக் ரவுட்டர்ல இருந்து நீங்க வந்து மொபைல் வச்சீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து லீனியரா இருக்கும். ஓகே, இப்போ அதே மேன் இந்த மிடில் அட்டாக் வந்து ஒரு ஹேக்கர் பெர்ஃபார்ம் பண்ண போறாருன்னா அவரும் பார்த்தீங்கன்னா உங்களோட ரவுட்டருக்கு அக்சஸ் பாயிண்ட் எடுத்துருப்பாங்க. இந்த இது அக்சஸ் பாயிண்ட் எப்படி எடுக்கிறதுன்றத நம்ம ஒய்ஃபை பென் டெஸ்டிங் வீடியோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வீடியோ ஹேண்ட்ஸானா போட்டிருப்போம். அப்படி பார்க்கணும்னா அதை பார்த்துட்டு இங்க வாங்க. ஓகேவா? இல்ல எனக்கு மேன் இந்த மிடில் மட்டும் ஓகேனா கூட இங்க பாருங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹேக்கர் கனெக்ட் பண்ணி நீங்களும் கனெக்ட்ல இருப்பீங்க. ஹேக்கர் கனெக்ட் பண்ணிடுவாரு அந்த ரவுட்டர்ல. அந்த ரவுட்டர்கிட்ட எந்த மாதிரி இருக்கும்னா அவர் கனெக்ட் பண்ண உடனே இந்த ஏஆர்பி ஸ்கூப்பிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாரு. ஆன் பண்ண உடனேயுமே இங்க உங்க ஐஎஸ்பில இருந்து வர கனெக்ஷன் எல்லாமே இங்க இருக்குமா? ஓகே, இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கும். இப்போ வந்து விக்டிம் வந்து கேள்விக்கு ஏதாச்சும் ரெக்வஸ்ட் ப்ரௌசர் தேடுறாருன்னா வந்து எப்பயுமே டிஃபால்ட்டா வந்து ரவுட்டருக்கு போய் ரவுட்டர் இருந்து அங்க போயிட்டு அங்க இருந்து இங்க ரெக்வஸ்ட் இங்க வரும். லைக் இந்த மாதிரி தான் வந்து வரும். ஓகேவா? இப்ப ஒரு அட்டாக்கர் வந்து பெர்ஃபார்ம் பண்ற ஏஆர்பி ஸ்கூப்பிங் பெர்ஃபார்ம் பண்றாருன்னா எப்படி இருக்கும்னா நீங்க அதாவது ரவுட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் விக்டிம் ஆகும். அந்த அந்த அட்டாக்கர் தான் விக்டிம் ஆகவும் விக்டிம் தான் லைக் கிளைண்டாவும் ரவுட்டருக்கு தெரியும். ஓகேவா? இப்ப வந்து நீங்க அதுல வந்து விக்டிம் அதாவது லெஜிட்டிமெண்டான பர்சனா நீங்க இருக்கீங்கன்னா கூட யாரை வந்து ரவுட்டரை நீங்க எடுத்துக்கிடுவீங்கன்னா அவர் அந்த ஸ்கூப் அட்டாக் பண்ணிட்டாருன்னா நீங்க வந்து ஹேக்கர் மிஷினை தான் ரவுட்டர் மிஷினா வந்து எடுத்துக்கிடுவீங்க. ஓகேவா? இன்னும் டீட்டெயிலா சொல்றேன், ஒரு ஈஸியா கான்செப்ட் வச்சுக்கோங்க. இப்ப லைக் இந்த மொபைல் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்பி கனெக்ட் பண்ணிக்கேன் டைரக்டா. இதுல இருந்து நான் வந்து ஒரு 2-3 சிஸ்டம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா என் சிஸ்டம் லேப்டாப் கனெக்ட் பண்ணிருக்கிறது வந்து இதோட இதுதான். ஓகேவா? இதோட ஐபி வந்து பாத்தீங்கன்னா லைக் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, நெட்வொர்க் ஐபி லூப் அப்படின்ற ரவுட்டர் அட்மின் ஒன்று இருக்கு. வெயிட் பண்ணுங்க. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஐபி டூல்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த ஐபி டூல்ஸ்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஐஎஸ்பி வந்து என்ன ஐபி பப்ளிக் ஐபி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி உங்களுக்கு எப்படி லோக்கலான ஐபி வந்து இருக்கு அப்படின்னு டீட்டெயிலா இருக்கும். இதை வந்து நீங்க மெயினாக வந்து யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து
நெட்வொர்க் லைன்ல வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு ஐபி எப்படி வைக்கிறாங்க, அந்த ஐபில இருந்து எப்படி நம்மளுக்கு வருது, ஒரு நெட்வொர்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செஞ்சு நம்ம பண்ணாதான் இந்த மேன் இந்த மிடில் வந்து பெர்ஃபார்ம் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இல்லாட்டி கீழே வந்து ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றேன் டிரைவ்ல. இப்ப பாத்தீங்கன்னா இங்கிட்ட ஐஎஸ்பி இருக்கு, நம்ம சிஸ்டத்துக்கு வந்த ஐபி இருக்கு. ஓகேவா? இப்ப சிஸ்டத்துக்கு வந்த ஐஎஸ்பி வந்து 157 டாட்ல இருக்கு. நம்ம லோக்கல் மிஷினுக்கு வந்து 192 டாட்ல இருந்து 205.75. ஓகேவா? இப்போ வந்து இந்த ஐபில தான் இங்க அசைன் ஆயிருக்கும். செக் பண்ணிடுவோமா? சிஎம்டிக்குள்ள போய்க்கிறேன். கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா சிஎம்டி ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? டெர்மினல்ல ஐபி கான்ஃபிக் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்க வந்து 192.168.2.5.205.74 இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா அதே இதுல 170. நம்ம இது இப்ப வந்து இது எப்படி இருக்குன்னா, லைக் என்னோட மொபைல் வந்து ரவுட்டரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு அந்த இது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாட்டி லைக் நீங்க நெட்வொர்க் லைன்ல வந்து வீடியோ ஃபியூச்சர்ல வந்து நான் போட பாக்குறேன். அப்படி இல்லாட்டி என்னோட ப்ரீவியஸ் செக்ஷன்ல வந்து நெட்வொர்க்கிங் கான்செப்ட் வீடியோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோல மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்றது இப்போ வந்து ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து ஐபி டேபிள் இதெல்லாம் வந்து கிளியரா இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நான் ஐபி டேபிள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி வைக்கிறது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா ஐபி டேபிள் இந்த மாதிரி வச்சா மட்டும்தான் அதுக்கப்புறம் மேன் இந்த மிடில் பண்ணும் போதோ அடுத்து ஏதாச்சும் ஒரு லேப் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும் போதோ நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? வாங்க அதை பத்தி இப்ப முக்கியமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏஆர்பிக்குள்ள போவோம். கொஞ்சம் லென்த்தா இருக்கும். ஆனா நீங்க லென்த்தா இருக்குன்னு பார்க்காதீங்க. உள்ள இருக்க கான்செப்ட் மெயினானது. நான் ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் சொல்லும் போது அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? காலியை க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்க சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இருக்குல்ல ரிப்போர்ட்ன்ட்டு, அந்த மாதிரி நீங்களும் உங்க சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் போட்டு வச்சிருக்கேன் சிஸ்டம் டிவைஸ் கேட்வே. ஓகேவா? ஐஎஸ்பியோட கேட்வே பார்த்தீங்கன்னா 71 டாட் அந்த மாதிரி இருக்கு. ஓகே. ஐஎஸ்பி இங்க வந்து சேஞ்ச் ஆகும் அப்பப்போ 82. ஆனா 41ல தான் இருக்கும். 42 41 இப்போ வந்து 41ல இருக்கு. ஓகே. 41 இங்க வந்து பாத்தீங்கன்னா லைக் 82 இப்போதைக்கு இருக்கு. டே டு டே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஓகேவா? இப்போ சிஸ்டம் கான்ஃபிகர் ரெப்போக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி நான் டேபிள் போட்டு வச்சிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் டிவைஸ் கேட்வே. ஓகேவா? இங்க வந்து சிஸ்டம் இருக்கிறதுல அக்சஸ் சோர்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஐஎஸ்பிக்கு வந்து எனக்கு இந்த ஐபி வருது, இது கேட்வே, ஐஎஸ்பியோட கேட்வே சரி பிளாப்ளா. அதுக்கப்புறம் வந்து என்னோட மொபைலுக்கு இந்த ஐபி, அதுக்கப்புறம் என் மொபைலோட ஐபி பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா 2.205.74. இங்கே அதே மாதிரி இருக்கு. கேட்வே வந்து என்னோட ஐஎஸ்பி. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட விண்டோஸ் 11ஓட சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் இதான். பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட ஐபி அட்ரஸ் இதான். ஓகேவா? அதே மாதிரி விண்டோஸ் 10 விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள இருக்க ஐபி அட்ரஸ் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் 2019 ஒரு சர்வர் இருக்கும் அதோடது. லைக் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சர்வரோடது. அதுக்கப்புறம் வந்து காலி மிஷினோடது, கஸ்டமைஸ்டோடது, அதை முதல்ல நீங்க பார்த்த மாதிரி மெட்டஸ்பிளாய்டரோடது. ஓகேவா? இதெல்லாம் அவ்வளோ தேவையில்லை. ஓகே. இந்த மாதிரி நீங்க ஒரு பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, காட் இட். ஓகே, இப்போ நம்ம காலி மிஷினுக்குள்ள போவோம். அதே சமயம் விண்டோஸையும் நான் லாக் பண்ணி வச்சிடறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் லைக் ஆன்சர் பண்ணி பார்க்குறீங்க செய்யுங்கன்னா மேக்ஸிமம் நீங்க டிஃபால்ட்டா இருக்க அஃபிஷியல் கால் லினக்ஸை யூஸ் பண்ணுங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா நம்ம கஸ்டமைஸோட லினக்ஸ்ல வந்து எப்பயாச்சும் அப்பப்போ பக் ஆகும். நீங்க ஏதாச்சும் நீங்க சேவ் பண்ணிருப்பீங்க ஒரு சில நேரம் கிராஷ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து நார்மலா பாத்தீங்கன்னா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்றேன். நீங்க நார்மல் கால் லினக்ஸை நீங்க யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ நான் எப்பயும் போல வழக்கம் போல ஓப்பன் ஆஸ் ரூட்னு கமெண்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஓப்பன் டெர்மினல் ஹியர் எல்எஸ். ஓகேவா? இப்போ நீங்க டைரக்டா நீங்க இதுக்குள்ள போய் ஓப்பன் பண்ணாலும் சரி, இங்க இருந்து ஓப்பன் பண்ணாலும் ஓகே தான்.
சிடி லைக் இப்போ வந்து ஏஆர்பி ஸ்கூப்பிங் அட்டாக் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ வந்து நான் வந்து ஏஆர்பி ஸ்கூப்பிங்க்கு தனியாக ஒரு ஃபைல் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுறேன். அதுக்கு வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு MKDIR கமெண்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தா ஏஆர்பி ஸ்கூப்பிங் தானே, ஏஆர்பி டெஸ்ட் சிடி இப்போ பார்ப்போம். எல்எஸ் போட்டுட்டோம்னா ஏஆர்பி டெஸ்ட்னு இருக்கு. அப்போ சிடினா அதுக்குள்ள டேரக்டருக்குள்ள போகிறது. சிடி ஏஆர்பி டெஸ்ட் கிளியர். ஓகே, எல்எஸ் கூட உள்ள ஒன்றுமே இருக்காது. ஓகே, இப்போ இந்த டேபிளில் வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு கால் லினக்ஸோட ஐபி அட்ரஸ் நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 88.137 நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதோட கேட்வே வந்து நம்மளோட சிஸ்டம் எப்பயுமே பிசிக்கல் மிஷின் தான் அதோட கேட்வேவா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இஃப் கான்ஃபிக் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் 137 அங்கே போட்ட மாதிரி 137 வந்து ஐபி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ளிட் விச் ரைட் பண்ணீங்கன்னா 2 டிஸ்பிளே ஆகும். அது உங்களுக்கு பெர்ஃபார்ம் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட விக்டிம் அதாவது அட்டாக்கர் சிஸ்டத்துக்குள்ள போகிறோம். முதக்கி கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. ஏன்னா வியூவர்ஸ் வந்து நான் நினச்சி கூட பார்க்கலாம் நம்ம எஜுகேஷன் லைனில் இவ்வளோ வியூஸ் வரும் செய்யும் அப்ரிசியேட் பண்ணுவாங்க அப்படிலாம் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நான் போட்ட ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோலேயே கொஞ்சம் டீப்பாக சொல்லி நடத்திருப்பேன். அதில் எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேட்டும் கிடச்சிச்சு. அதனால கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா, கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் வீடியோ. மேக்ஸிமம் நான் ஸ்டார்ட் பண்ண பார்த்துக்கிறேன். இப்போ வந்து விண்டோஸ் ஆர் கொடுத்து சிஎம்டிக்குள்ளே போயிருங்க. இப்போ ஐபி கான்ஃபிக் அங்கே வந்து லைக் ஐஎஃப் கான்ஃபிக் கொடுத்துருப்பீங்க. இங்கே வந்து ஐபி கான்ஃபிக் கொடுத்தீங்கன்னா 142 அது நம்ம டேபிள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இருக்கு. இப்போ நம்மளுக்கு தேவை எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம நோட்ஸ் வந்து பார்க்குறோம். ஓகேவா, நோட்ஸில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்பி ஸ்கூப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோம். கேட்வே எல்லாத்தையுமே வந்து ஆர்டர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இந்த ஏஆர்பி ஸ்கூப் இதை கமெண்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸை வந்து ப்ரொசீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஏஆர்பி ஸ்கூப் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிற மெத்தட் வந்து ஏஆர்பி ஸ்கூப் ஏரோட்டம் பெஞ்சு ஏர் 3 இன்ச்சு அந்த மாதிரி தான். இது ஒரு டூல் மாதிரி. ஓகேவா, இங்கே ஐ கொடுத்துருக்காங்களே, ஐன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்ஃபேஸ்னா லைக் இதா இருக்கா, இதுதான் இன்டர்ஃபேஸ். இப்போ நம்மளோட அடாப்டர் ஒய்ஃபை அடாப்டர் சொல்லுங்கன்னா 000 00030 அந்த மாதிரி வரும். ஓகேவா, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈத்தர்நெட்ல தான் பண்ண போறோம். அதாவது இந்த 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 அட்டாக்கை வந்து பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னா மேக்ஸிமம் உங்க லோக்கல் மிஷின்ல தான் பண்ணி பார்க்கணும். லைக் லேண்ட் நெட்வொர்க் அதில் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா இந்த அட்டாக் வந்து பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். ஓகேவா, முக்கியமா இதுல வந்து நான் சொல்லக்கூடியது என்னன்னா இந்த இது பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். லைக் அவேர்னஸ் மாதிரி இதை வந்து உங்களுக்கு சொந்த நெட்வொர்க்ல வந்து ஒரு பென் டெஸ்டிங் பேஸ் பண்ணி எத்திக்கல் ஹேக்கர் வந்து பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி பாருங்க. அப்படி நீங்க கம்பெனி ரிலேட்டடா ஏதாச்சும் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த சேனல் பொறுப்பே இருக்காது. நம்ம எத்திக்கல் ஹேக்கிங் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து நம்ம இந்த கான்செப்ட் வந்து நீங்க புரிஞ்சுக்கிறாங்க. எதுக்காக இந்த இது பண்றோம்னா நம்ம பென் டெஸ்டிங் ரிலேட்டடா நம்ம போனோம்னா அங்க வந்து இந்த ரிலேட்டடாக தான் உங்களை வந்து கம்பெனில வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அதில் லூப் ஹோல் ஏதாச்சும் இருக்கா என்னன்ட்டு வந்ததுக்காக உங்களுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணி சொல்லுவாங்க. இந்த நாலேஜ் வந்து ஒரு கண்டிப்பா ஒரு சைபர் செக்யூரிட்டி இருக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பா தேவை. இதான் மேன் இந்த மாதிரின்றது ஒரு நெட்வொர்க் தான் மெயின். நெட்வொர்க் அப்புறம் தான் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் வெப் பென் டெஸ்டிங் இதெல்லாம் போகும். முதல்ல நெட்வொர்க் பென் டெஸ்டிங்ன்றது ரொம்ப வேல்யூவான ஒன்று. அதைத்தான் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐபி பார்த்தீங்கன்னா நம்மளோட விக்டிம் லைக் விண்டோஸ் 10ஓட ஐபி. ஓகேவா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் இது சொல்ல மாதிரி இங்கே டி எது கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக் பண்ண போறோம்ல அந்த மிஷினோட இது. ஓகேவா, இந்த 192.168.2ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பென் டெஸ்டர் லைக் எத்திரி ஹேக்கர் பென் டெஸ்டரோட மிஷின். ஓகேவா, அதுக்கப்புறம் அதே மாதிரி கொடுத்துட்டு இங்க சின்ன சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்
இவருக்கு இவரு கிளைண்ட், இவருக்கு இவரு ரவுட்ரு. புரியுதா? அதாவது இவரை பொறுத்தவரை இவரு தான் கிளைண்ட், இவரை பொறுத்தவரை இவர் தான் ரவுட்ரு. அந்த மாதிரி லைக் ஐபி அட்ரஸ் வச்சே பார்த்துருவோம். இப்போ வந்து இவருக்கு வந்து 10.0.2.7 இருக்கார்ல, அவர் வந்து விக்டிம். ஓகேவா? இவர் வந்து டைரக்டா கனெக்ட் ஆகிறது வந்து 10.0.2 வந்து கனெக்ட் ஆவாரு. ஆனா நடுவில் ஒரு பர்சன் வந்து இந்த கமாண்டை வந்து டெர்மினல்ல இந்த லைக் இந்த மாதிரி கிளியர் பண்ணிடுறேன். பாட்டம். ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு தடவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டும் ஆகும். இந்த ஐபி இந்த கமாண்டை வந்து இங்கே கொடுத்துட்டேன்னா, இப்போ பாருங்க கீழே இருக்க கமாண்டையும் இங்கே கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே சொன்ன மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண உடனேயும் இவருக்கு இவரா, இவருக்கு இவரா, அந்த மாதிரி இவரோட ஐபி அட்ரஸ் வந்து இவருக்கு போயிடும், இவரோட ஐபிஎஸ் வந்து இவருக்கு போயிடும். ரெண்டு பேர் ஐபி அட்ரஸுமே ஒரு ஹேக்கர் கிட்ட இருக்கும். எப்படி அவருக்கு ரெண்டு ஐபி அட்ரஸ் வரும்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல வந்து உங்களோட கனெக்ட் பண்ணி ஒய்ஃபை பென் டெஸ்டிங் மூலம் கனெக்ட் பண்ணிடுவாரு. அப்ப வந்து என்ன பண்ணுவாருன்னா, லைக் ஒன்னு ஐபி ரவுட்னு கொடுத்து அதுல எது கேட்வேயோ அதை வந்து ஜட்ஜ் பண்ணுவாப்ல, இல்லாட்டி ஹூ இஸ்ன்னு கொடுத்து பண்ணுவாரு. இல்லாட்டி ஒரு பேசிக்கான மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு பிங் பண்ணி பார்த்து எந்த சிஸ்டம்லாம் இருக்குன்றத ஒர்க்குங்களா இருக்குன்றத மெயினா ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த சிஸ்டம்லாம் இருக்கு, எந்தெந்த சிஸ்டத்துக்கு எந்தெந்த மேக் அட்ரஸ்லாம் இருக்குன்றத வந்து ஏஆர்பி -A அந்த கமெண்ட்டை கொடுத்த உடனே எல்லாமே வந்துடும். ஓகேவா? அதை வந்து இந்த செக்ஷன்ல ஆஃப்டர் செக்ஷன்ல வந்து பார்ப்பீங்க டீட்டெயிலா. இந்த இருக்கா ஏஆர்பிஏ பார்ப்பீங்க. ஓகேவா? அதான் இந்த ஹேக்கர் வந்து உள்ள புதுசா வந்துட்டாரு. வந்தவொடனே என்ன கேட்கிறாருன்னா, யாருப்பா இந்த 10.0.27 யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவர மாதிரி இங்க 2.8 10.0.2.8 இங்க 2.9 இருக்காங்கன்னா இவர் வந்து பதில் சொல்லுவாரு. பதில் சொன்ன உடனே இவரோட மேக் அட்ரஸ் சேர்ந்து ஹேக்கர்கிட்ட போயிடும். ஓகேவா? ஏஆர்பி இதை பொறுத்தவரை அந்த மாதிரி போகும். ஓகேவா? அதுக்கப்புறம் இவங்க இது போகாத ப்ரோ அப்படி கேட்டாங்கன்னா போகாது. ஏன்னா அவங்கள்ட்ட அது வந்து கிடையாது. அதனால அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? இவங்க தான் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு பெருந்தன்மையா சொல்லுவாரு. ஓகேவா? சொன்ன உடனேயுமே பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணலாம். எப்பயுமே ஒரு ஹேக்கர் மைண்ட் செட்னு பாத்தீங்கன்னா லைக் பென் டெஸ்டர். ஓகேவா? அவரோட மைண்ட் செட் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேதர் லைக் ரெக்கார்ட். ஓகேவா? இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து லைக் பென் டெஸ்டிங் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த உங்களுக்கு கான்செப்ட் இது புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க நெக்ஸ்ட் வாங்க. அப்படி உங்களுக்கு சப்போஸ் புரியல அப்படின்னா திருப்பி முன்னாடி இருந்து வச்சுட்டு இந்த கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற வரை பாருங்க. இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாட்டி நீங்க லைக் ஜெயித் சபீர் இவங்கள மாதிரி இருக்கிற சேனல்ல போயிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை தமிழ்லேயே நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருப்பாங்க, அவங்க இதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா இதை தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து எத்திக்கல் ஹேக்கிங் பென் டெஸ்டிங் லைன்ல வந்து மேன் இன் த மிடில் அட்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் வந்து முதல் கமாண்டை வந்து இங்கே ஓட்டி விட போகிறேன். ஐ வில் ஸ்டார்ட் திஸ் கமாண்ட் ஃபர்ஸ்ட். ஓகே, first of all I stop this. How to stop? I putting on keyboard like my finger. Control Z. Control Z means stop. Okay va? This command like a suspender of ASP spoof. Okay. I putting on this victim machine like a command ARP-A. Do you find our machine 137? 137 means our machine like a attacker machine. IF config. I will put IF config 137. Okay, are you right? This MAC address like a 025D. Okay, 005D. You understand? Our this mostly I did not tell about this command. This this IP like our router. Router means I know that this like our gateway. Which network or gateway? How to find like this command IP route.
this command putting on your terminal, you will get our gateway. This system gateway like as this IP. You understand? Okay, I will send you a clear command. Also upper menu you will come the past commands. Okay, you will see first of all these commands. Okay, this MAC address only on this 137 system only. ஓகேவா? அதாவது என்ன சொல்றேன்னா, இந்த மேக் அட்ரஸ் வந்து இந்த 137 ஐபிக்கு தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகேவா? இப்ப அந்த ரிஜிஸ்டர் ஆனதை வந்து நம்ம ஸ்பூஃப் பண்ண போறோம். ஓகேவா? கமாண்டை ஓட்டி விட்டேன், இங்கேயும் கமாண்டை ஓட்டி விட்டுட்டேன். இங்க எந்த மாதிரி கொடுத்துருக்கோம்? வந்து இங்க வந்து லைக் அட்டாக் மிஷினை கொடுத்துட்டு இங்க கேட்வே கொடுத்தோம். இங்க வந்து அப்படியே சேஞ்ச் உல்டாவா இருக்கும். அப்படியே நம்ம கேட்வே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த மிஷினை ஹேக் பண்ண போறோமோ அந்த மிஷினோட ஐபியை போட்டுறணும். இப்போ போட்டோம்னா நம்ம அட்டாக்கருக்கு வந்து இவருக்கு இவர்தே வேணும், இவருக்கு இவர்தே வேணும், இவர்கிட்ட வந்து எல்லாமே இவர்தே எஜமா, இவருக்கு வந்து இவர்தே எஜமா, இவருக்கு இவர்தே எஜமா, அந்த மாதிரி நம்ம இன்டர்நெட் எங்க இருந்து வாங்குறோமோ அந்த மாதிரி நடுவுல வந்து இவர் தான் இவருக்கு ரவுட்டர், இவருக்கு இவர் தான் விக்டிம். புரியுதா? லைக் எஜமான். ஓகே, இப்போ நான் ஏஆர்பி ஸ்கூப் ஆன் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து இப்போ திருப்பி நான் ஏஆர்பிக்கு அந்த ஏஆர்பி ஏ கமாண்டை யூஸ் பண்ணேன்னா, இங்க பாத்தீங்களா வந்து 137க்கு தான் வந்து 5Dன்னு நான் கொடுத்துருக்கேன். என்னோட ரிஜிஸ்டர் ஆன மேக் அட்ரஸ் வந்து இந்த இது. இப்ப அதே 135 இதுக்கு தான் கொடுத்துருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா 2 இது காமிக்குது. நல்லா பாருங்க, 2 இது காமிக்குது. ஓகேவா? நான் ஜூம் பண்றேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 இது காமிக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 137க்கும் 192க்கும் இந்த 2க்கும் 137க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மேக் அட்ரஸ் வந்து காமிக்கும். ஓகேவா? இப்போ என்ன நடக்குதுன்னா, நான் சொன்ன மாதிரி மேன் இன் த மிடில் அட்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? எப்பயும் இதுல என்ன நடக்கும் மெயினானு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இவர் ரெக்வஸ்ட் கேட்பாரு, அது இங்க போயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க போகும். இந்த மாதிரி பண்ணும்போது இவர் வந்து ஒரு சம் ஆஃப் வெப்சைட்ல போய் கிரெடென்ஷியலை வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது கூட ஒருத்தவங்க இவருக்கு போயிட்டு தான் அவருக்கு போகும். ஒரு ஓடிபி வருதுன்னா கூட இவருக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இவருக்கு போகும். ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் ரெஸ்பான்ஸ் வந்தாலும் ஸ்டார்டிங் வந்து அவருக்கு போயிட்டு தான் மிச்சபடி எல்லாமே. அப்ப எந்த அளவுக்கு வில்லங்கமானதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம லைக் ஜஸ்ட் ஸ்பூஃபிங் மெத்தட் மட்டும் ஸ்பூஃபிங் பண்ணிட்டோம். இவருக்கு இவரா தெரிவாரு, இவருக்கு இவரா தெரிவாருன்ற ஸ்பூஃபிங் மெத்தட் பண்ணி கனெக்ஷன் பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஒரு விக்டிம் வந்து லைக் இந்த மிஷின் தான், அந்த மிஷின் தான் ஒரு ப்ரௌசருக்குள்ள போறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் நான் எட்ஜ் ப்ரௌசருக்குள்ள போறேன். நான் எட்ஜ் ப்ரௌசர் உங்களுக்கு டெஸ்டிங் பர்பஸ்க்குனால நான் வந்து வல்னரபிலிட்டி சைட்டவே நான் வல்லூர் வெப்புக்குள்ள போறேன். இப்போ போனா கூட இங்கே ஓகே, இப்போ போனானா இங்க வந்து போகும். லைக் வந்து அட்டாக்கருக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து லைக் கேட்வேக்கு போகும். ஓகேவா? அதை எப்படி நம்ம பாக்குறது அப்படின்னா, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா போர்ட் ஃபார்வர்டிங் சொல்லுவாங்க. ஓகேவா? போர்ட் ஃபார்வர்டிங் மீன்ஸ் ஓகே, இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவோம், எக்கோ. ஓகேவா? இதான் வந்து போர்ட் ஃபார்வர்டிங்க்கு வந்து கமெண்ட்ஸ். இந்த மாதிரி ப்ராசஸர் வந்து இந்த சிஸ்டம் வந்து இன்டர்நெட் கனெக்ஷனை நெட்வொர்க் கனெக்ஷனை வந்து IP4 மூலமா அதாவது IPv4 அந்த கனெக்ஷனை வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடு அப்படின்றத நம்ம எங்க கொடுக்க போறோம்னா அட்டாக்கர் மிஷின்ல வந்து கொடுப்போம். இந்த போர்ட் ஃபார்வர்டிங் கொடுத்த உடனேயுமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க ரெஃப்ரெஷ் பண்றோமா? ஓகே, இப்போ லைக் கொடுக்குறேன். அட்மின் பாஸ்வேர்ட் உள்ள நம்ம லாகின் ஆயாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா அட்மின் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி ரெக்வஸ்ட் உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்கும்னா, இந்த மாதிரி
கிளைண்ட் வந்து கொடுத்துருக்காரு, அவர் வந்து இங்க ஹேக்கருக்கு போயிட்டு ஹேக்கர் கிட்ட இருந்து சிஸ்டம் போயிருக்கும். அப்ப ரெக்வஸ்ட் வர்றது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கெட் போஸ்ட் ரெக்வஸ்ட், கெட் ரெக்வஸ்ட்லாம் எப்படி வந்திருக்கும்? இங்க இருந்து அது ஹேக்கருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வந்திருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இந்த இதை இன்னமும் டீப்பா இந்த ரெக்வஸ்ட்லாம் வந்து செஞ்சதை வந்து இன்னும் டீப்பா பார்க்கறதுக்கு வந்து என்ன டூல் யூஸ் பண்ண போறோம்னா, லைக் பெட்டர் கேப்ன்ற டூலை வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த பெட்டர் கேப் டூலை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, உள்ளுக்குள்ள என்னென்ன கனெக்ஷன் போகுது, லைக் வயர்ஸா இருக்கு மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி அதுல இருந்து கேப்சர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியும் நம்ம பெட்டர் கேப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுலேயே ஒரு சில கமெண்ட்ல கொடுத்து நம்ம வந்து ஹைஜாக் பண்ண முடியும். லைக் டவுன் கிரேட் பண்ண முடியும். நிறைய ஹெச்டிடிபியில மட்டும்தான் போகும்ல, ஹெச்டிடிபிஎஸ்லையும் போகும். அதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு சில இஷ்யூ எரர்லாம் வந்துச்சு. அந்த எரர்லாம் எப்படி நாங்கள் சால்வ் பண்ணணும் செய்யணுன்றதை வந்து கம்மிங் வீடியோஸ்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோ இதுக்கப்புறம் வந்து நீங்க ஒவ்வொரு தடவை படிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொன்றுக்குமே வந்து ஃபோல்டர் மாதிரி போட்டு வச்சிருங்க. ஒவ்வொன்றுக்குமே பாத்தீங்கன்னா இந்த இதாக போயிருக்குன்னா நெட்வொர்க் பென் டெஸ்டிங்ல வந்து லைக் மேன் இந்த மாதிரி அதுக்குள்ள வந்து ஏஆர்பி ஸ்கூப்பிங் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி போட்டு வச்சிருங்க. நெக்ஸ்ட் பார்த்து என்ன பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நீங்க அப்படி நீங்க யூஸ் பண்றீங்கன்னா இந்த எடிட்டர் நேம் லைக் நோட்பேட் பிளஸ் பிளஸ் ஓகேவா? இந்த எடிட்டர் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா இதுல இல்லாத ஃபீச்சர் கூட இதுல வந்து இருக்கும். லைக் கலர் வைக்கிறது செய்யறது இந்த மாதிரி நிறைய நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? அடுத்து நீங்க என்ன பண்ண போறது தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஒன்றைவ் இருந்துச்சுன்னா அதை வந்து எப்பயுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சிஸ்டம் வந்து எப்போ வேணாலும் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசிக்கல் சிஸ்டம் நம்ம என்னதான் விச்சுவலா யூஸ் பண்றா கூட ஒரு சில ப்ளூ ஸ்கிரீன் எரர் அந்த மாதிரிலாம் வரும். எனக்கு வந்திருக்கு, அதனால சொல்றேன். நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னா இதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் வீடியோ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்? இந்த மாதிரி வளவலன்னு பேசிட்டு அருவியா இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கல அந்த மாதிரி வேணுமா, இல்ல ஷார்ட்டா முடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி எனக்கு போதும் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி வேணுமா அப்படின்ற உங்களோட விருப்பத்தை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அப்படின்னா தான் என்னோட இதை வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியும். நீங்களும் அதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி இந்த லைன்ல வந்து இன்னும் நீங்க வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.